இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த பாடுகளின் குருத்து ஞாயிறு வழியாக சிறப்பாக இந்த நீண்ட நற்செய்தியை வாசிக்க கேட்டோம். இன்றைய நற்செய்தி வழியாக இறைவன் நமக்கு கொடுக்கிற செய்தி, ஆண்டவர் இயேசு எப்படி தன்னை தாழ்த்தி கொண்டு கடவுளுக்கு ஏற்ற பிள்ளையாக வாழ்ந்தாரோ, அதே போல நீங்களும் நானும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்மை தாழ்த்தி ஆண்டவருக்கு மாட்சியும் மகிமையும் கொடுக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனையைத்தான் இன்றைய இறைவார்த்தை பகுதி நமக்கு தெளிவாக கொடுக்கிறது. உலக புகழ்பெற்ற குத்துச்சண்டை வீரர் முகமது அலி ஒரு முறை விமான பயணத்தை மேற்கொள்கிறார். விமானம் தொடங்குகிற பொழுது, அந்த டேக் ஆஃப் போது எல்லாருமே அந்த சீட் பெல்ட் அணிந்தாக வேண்டும். அந்த விமானத்தில் இருக்கக்கூடிய எல்லா பணிப்பெண்களும் ஒவ்வொரு பயணிகளையும் பார்த்து, தயவு செய்து உங்களுடைய அந்த சீட் பெல்ட் அணிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் இந்த முகமது அலி தான் ஒரு பெரிய குத்துச்சண்டை வீரர், உலக புகழ் பெற்றவர் என்ற ஒரு ஆணவம், இருமாப்பு அவனுக்கு இருந்தது. எனவே அந்த சீட் பெல்ட்டை அணியாமலேயே அமர்ந்திருந்தார். பணிப்பெண் சொன்னார், தயவு செய்து உங்களுடைய சீட் பெல்ட்டை அணிந்து கொள்ளுங்கள், விமானம் புறப்பட தயாராக இருக்கிறது என்று சொன்னபோது அவர் சொன்னார், சூப்பர்மேனுக்கெல்லாம் சீட் பெல்ட் தேவையில்லை என்று அந்த பணிப்பெண்ணை பார்த்து ஏளனமாக சொன்னார். அந்த பணிப்பெண்ணுக்கும் சற்று கோபம், சூப்பர்மேன் விமானம்லாம் தேவையில்லையே, தானாகவே பறந்து போகலாமே என்று சொன்னபோது உடனடியாக தன்னுடைய ஆணவம் அவருக்கு நினைவு வருகிறது. சாரி என்று சொல்லிவிட்டு அந்த சீட் பெல்ட்டை அவர் அணிந்து கொண்டாராம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் நாம் பார்க்கிற பொழுது நாம் பணி செய்கின்ற பணித்தளத்திலோ அல்லது நம்மிடம் உள்ள திறமையிலோ நாம் சற்று வளர்ந்தவுடனே என்னை விட பெரிய ஆள் கிடையாது என்கின்ற ஒரு ஆணவம், இருமாப்பு, தலைகணம் நம் எல்லாருக்குமே வந்து விடுகிறது. ஆனால் இன்றைய நீண்ட நற்செய்தி பகுதி நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன? நாம் ஒவ்வொருவருமே தாழ்ச்சியோடு ஆண்டவர் இயேசுவை போல வாழ வேண்டும் என்கின்ற ஒரு அன்பான படிப்பினை தான் நமக்கு கொடுக்கிறது. இந்த பதவி மோகம் என்பது ஒரு பெரிய ஒரு போதையாக இருக்கிறது. இன்றைக்கு மற்ற போதைகளை விட பதவியில் இருந்து நாம் அனுபவிக்கின்ற அந்த அதிகாரம், அது இல்லாத போது பெரிய ஒரு மன உளைச்சலுக்கு அவர்கள் ஆளாகிறார்கள். இன்றைக்கு எல்லா இடங்களிலும் அரசியல் நிலைகளிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் விரைவாக தேர்தலை கூட நாம் சந்திக்க இருக்கிறோம். எனவே இந்த எல்லா மனிதர்களும் மிக அதிகமாக உழைத்து போட்டியிட்டு அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய அந்த காரியத்தினுடைய நோக்கம், தான் வகித்த அந்த பதவியை எப்படியாவது மீண்டும் தன்னுடையதாக்கி கொள்ள வேண்டும், அதை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம்தான். அதற்காக எந்த நிலைக்கும் அவர்கள் செல்வதை இன்றைக்கு உலகத்திலே நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். எனவே இந்த பதவி என்ற அந்த போதை மிக மிக ஒரு மோசமான ஒன்றாக இருக்கிறது. ஆனால் நற்செய்தியிலே பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசுவினுடைய தன்மை என்ன? அவர் ஏதோ இன்றைக்கு இருக்கக்கூடியவர். அவர் யோவான் நற்செய்தியாளர் சொல்வது போல, தொடக்க முதல் கடவுளோடு இருந்தார், கடவுளாயும் இருந்தார். வார்த்தையான அவர் இவர் மனிதனாக இந்த மண்ணில் மலர்ந்தார் என்றதை யோவான் நற்செய்தியாளர் தெளிவாக சொல்கிறார். எனவே கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் தன்னை தாழ்த்தி கொண்டதனுடைய நோக்கம், தந்தை கடவுளுடைய அந்த திருவுளத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு எண்ணம் தானே ஒழிய வேறு ஒன்றும் கிடையாது. எனவே இன்றைக்கு ஒரு சிறு பதவியாக இருந்தாலும் அதை எப்படியாவது நான் காத்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு போராட்டம், அதற்கான முன்னெடுக்கின்ற முயற்சிகள் ஏராளமாக இருக்கிற பொழுது
கடவுளாக இருந்த அவர் தந்தை அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக அதை விட்டுவிட்டு இந்த மண்ணில் அவர் ஒரு மனிதனாக பிறக்கிறார். மனிதனாக மட்டுமல்ல, இன்றைக்கு வாழ்த்தொழிலே நாம் பாடியது போல சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கின்ற அளவிற்கு தன்னை தாழ்த்தி கொள்கிறார். அதனால் தந்தை அவர் கொடுக்கக்கூடிய மாபெரும் பரிசு 3 மிக முக்கியமான ஒன்றாக இருக்கு. அவர்கள் எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு கொடுக்கிறார். இந்த விண்ணுலகம் மண்ணுலகம் அவரை மண்டியிடும், எல்லா நாவுகளுமே அவரை ஆராதித்து போற்றும். எனவே இந்த 3 மேன்மையான ஒரு பரிசை தந்தை கடவுள் தன்னுடைய மகனுக்கு கொடுக்கிறார். எனவே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நாம் எல்லாருமே தாழ்ச்சியோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். தாழ்ச்சி என்று சொன்னால் பல நேரத்தில் அதிகாரத்தில் இருப்பவர்கள், அதற்கு கீழ் இருக்கிறவர்கள் காரியத்தை சாதித்து கொள்வதற்காக ஒரு கூழை கும்பிடு போடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு தாழ்ச்சி அல்ல. தாழ்ச்சி என்பது அதே வேளையிலே நம்மை தரக்குறைவாக நினைப்பதும் கிடையாது. தாழ்ச்சி என்பது நம்மை குறைவாக நினைத்து மற்றவருடைய நலனுக்காக முக்கியத்துவம் கொடுப்பதுதான் தாழ்ச்சி. தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக தன்னுடைய மகிழ்ச்சி முக்கியம் அல்ல, மாறாக இந்த உலக மக்கள் மீட்கப்பட வேண்டும். அந்த உலக மக்களுடைய மீட்புக்காக எவ்வளவு துன்பமாக இருந்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்வேன் என்பதைத்தான் ஆண்டவர் இயேசு இன்றைக்கு ஏற்றுக்கொண்டு அதை மிக தெளிவாக நமக்கு ஒரு பாடமாக கொடுக்கிறார். அதனால் அவர் அடைந்த பாட்சியம் மேன்மையான ஒன்றாக இருக்கிறது. எனவே இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம் இந்த பரிசுத்த வாரத்திலே காலெடுத்து வைக்கின்றோம். இந்த தாட்சி என்ற அந்த புண்ணியத்தை நம்முடையதாக்கி கொள்ள நம்மை தரக்குறைவாக நினைக்க வேண்டியம் என்ற அவசியம் கிடையாது. மிக சிறப்பாக நம்மை குறைவாக, நம்முடைய சந்தோஷம், நம்முடைய மகிழ்ச்சி இதை குறைத்து கொண்டு அடுத்தவருடைய நலனுக்காக நாம் பணியாற்றுகிறது தான் தாட்சி என்ற அந்த கருத்தை மனதில் உள்வாங்கி ஆண்டவரை நாம் ஆட்சிப்படுத்த முயற்சிடுப்போம். கண்டிப்பாக தந்தை கடவுள் மகனை எவ்வாறு உயர்த்தினாரோ, எப்பெயருக்கும் மேலான ஒரு பெயரை கொடுத்து அவரை மகிமைப்படுத்தினாரோ, அதே இறைவன் உங்களையும் என்னையும் அதே மாட்சியும் மகிமையும் கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு இந்த பரிசுத்த வாரத்திலே காலடி எடுத்து வைப்போம். நாம் மேற்கொள்ளக்கூடிய எல்லா தவ முயற்சிகளும் ஆண்டவருடைய மகிமைக்காக ஒப்பு கொடுத்து அதன் வழியாக அவரது மாட்சியில் பங்கு பெறக்கூடிய பங்காளர்களாக மாற தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் நம்ம நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.